Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பொற்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த இல்லத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நீர் இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் வாரும், ஆவியானவர் இறங்கும். ஆண்டவரே, மேக ஸ்தம்பம் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக. இந்த இடத்தை ஆண்டவரே நிரப்பும். ஆண்டவரே நிரப்புங்கப்பா, மூடி மறைங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே சுவாமி மறைவுக்குள்ளாக எங்களை ஆண்டவரே நிற்காத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த குடும்பத்தார் என்னென்ன நோக்கத்துக்காக, என்னென்ன வேண்டியதற்காக, என்னென்ன விருப்பங்களுக்காக உடைய பாதத்தண்டையில வந்திருக்கிறார்களோ அதை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நிறைவாக்கி ஆண்டவரை உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஊழியருக்காக, ஆண்டவருடைய குடும்பத்துக்காக, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், குறிப்பாக சிறு பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தண்டையில வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவர் உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரை அறிந்து கொள்ள உன்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, விளையாட்டு எண்ணங்களை நீக்கி போட்டு உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரோடும் பேசும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடியனை மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மீண்டுமாக ஒரு 2-3 தினங்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தார். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஊழியர் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இன்னைக்கு ஒரு விசேஷமான காரியத்தை நாம தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல வசனத்தை எடுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இல்லம்மா 19:1 பரலோகத்திலான ஜனக்கூட்டம் விடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். ஆமா, சரியா? சரி, இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நம்ம ஹல்லேலூயா என்று சொல்கிறோம் அல்லவா? இல்லையா? ஹல்லேலூயான்னு சொல்றோமா? நிறைய பேர் அந்த ஹல்லேலூயான்னா என்னன்னு தெரியாது, இல்லையா? இப்ப ஹல்லேலூயா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தியா? ஒரு சிலர் தான் கை தூக்குறாங்க, மீதி பேர்லாம் கை தூக்கல. ஏன்னா அர்த்தமே தெரியல நமக்கு. ஹல்லேலூயானா என்ன அர்த்தம்? மகிமைப்படுத்தும். அப்ப எப்படி மகிமைப்படுத்தணும்? இல்லையா? சத்தமா கைகளை உயர்த்தி, முடிஞ்சா 2 கைகளையும் உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லணும். சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சரி. இப்ப நமக்கு அதனுடைய அர்த்தமே தெரியாம நம்ம ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டா? நமக்கு என்ன பண்ணல, உண்மையான அர்த்தம் தெரியாது. இப்ப அம்மா மட்டும் சொன்னாங்க துதிக்கிறோம், துதிக்கிறது தான் அது. எப்படி துதிக்கணும்னு ஒரு முறை இருக்கு. ஆண்டவரை எப்படி துதிக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு, இல்லையா? அந்த முறையே நமக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சர்ச்சில்
சில பேர் பாஸ்டர் வந்தா என்ன சொல்லுவாங்க, ஏமா கை தூக்குங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, மறுபடியும் கொஞ்சம் சத்தமா வரும். அப்புறம் அடுத்த முறை சொல்லும் போது மறுபடியும் பழைய மாதிரியே இது வழக்கமாயிடுச்சு. அப்போ முதல்ல அடிப்படைனா என்ன, அல்லேலூயானா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? என்னம்மா பத்தியா பத்தியா? ஏமா இங்க யாரும் பேசக்கூடாது, யாரும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, என்ன மட்டும் தான் பார்க்கணும். சரியா? ரைட், வெரி குட். இப்ப அல்லேலூயானா என்ன அப்படின்னா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அடுத்தது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானது. இதுதான் அல்லேலூயான்னு அர்த்தம். ஒரே வார்த்தை இவ்வளோ சொல்லிட்டு வரேன் இல்லையா? ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள். இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்றதுக்கு பதிலா அல்லேலூயான்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறோம். ரைட்டா? புரியுதா? அப்போ சரி, இதுல எவ்வளவு பெரிய உன்னதமான சத்தியம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம இன்னைக்கு புரிஞ்சு கொள்ள போறோம். ரைட்டா? இதுல பெரிய சத்தியம் அடங்கி இருக்கு. ரட்சண்யம்னா என்ன, மகிமைனா என்ன, இல்லையா, கனம்னா என்ன, வல்லமைனா என்ன, சத்தியம்னா என்ன, நீதினா என்ன, இவ்வளவு இருக்கு. அதுல இருக்கா? அவ்வளவு குறிப்பு இருக்கா? அவ்வளவு குறிப்பு இருக்கு. அப்போ இது என்னது அப்படின்னா, முதல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சு கொள்ளணும். சுவிசேஷம் என்றால் என்னன்னு முதல்ல தெரியணும். ரைட்டா? சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைகள் தான் சுவிசேஷன்றோம். அப்படியா? நம்ம பயப்படாதீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம், அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம். சூப்பர். சரி, அவங்க சுவிசேஷம்னா பதில் சொல்லிட்டாங்க. மத்தவங்க வேற யாருக்கு என்ன தெரியும்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வெளியே போய் சொல்லணும், அதுதான் சுவிசேஷம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். ரைட், வெரி குட். ஆனால் நீங்க 2 பேரும் சொன்னதும் தவறு. ரைட்டா? நீங்க 2 பேரும் சொன்னது என்னது? தவறு. எப்படி தவறு அப்படின்னா, அம்மா என்னன்னாங்க, சுவிசேஷம் என்றால் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதை சுவிசேஷம் என்று சொன்னா. எப்படி சொன்னாங்கன்னா, அது சுவிசேஷ பாடம் இல்லையா? அப்படித்தானே சொல்லி இருக்குது. சுவிசேஷ பாடங்கள் அதெல்லாம் ரெக்கார்டு. அதுக்கு பேர் என்ன? ரெக்கார்ட், பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்தது, இப்ப ஏசாமி இருந்த காலத்துல என்னெல்லாம் நடந்தது, எப்ப ஆண்டவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது, அவர் வாழ்ந்தது, அந்த ஊர் சூழ்நிலை, அந்த பகுதியில என்னென்னலாம் செஞ்சாரு. அவரு 30 வயசுக்கு பிறகு என்ன பண்ணாரு? ஞானஸ்தானம் எடுத்தாரு. அப்புறம் ஊழியத்துக்கு போனாரு. ஊழியத்துல என்னெல்லாம் செஞ்சாரு, அதையெல்லாம் பதிவு செஞ்சு வச்சிருக்கிற புத்தகம் தான் அது சுவிசேஷ பாடம். அது சுவிசேஷம் அல்ல. ரைட்டா? இப்ப பாருங்க, நம்ம இப்ப எவ்வளவு விசேஷம். ஒரு கூடுகை நடக்கிறதுனா எதுக்கு நடக்கணும்? கற்றுக்கொள்வதற்காக நடத்தப்படுறது தான் கூடுகை இல்லையா? ஆலயம் எதுக்கு? கற்றுக்கொள்றது. இப்ப வீட்டு ஜபை எதுக்கு? கற்றுக்கொள்றது. அப்ப கற்றுக்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த கூடுகைகள். அப்ப அதுல என்ன பண்ணணும்? நாம உற்சாகமா கவனமா இருந்து வார்த்தைகளை கேட்டு கற்றுக்கொள்ளணும். ரைட்டா? அப்படித்தானே வரணும். அப்படிதான் வரணும். சரி, இப்ப பாருங்க, அல்லேலூயா என்ன அப்படின்னா நமக்கு என்ன பண்ணல, தெரியவில்லை. ஆனா இன்னைக்கு அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்க போறோம். ரைட்டா? அடுத்தது, இதுக்கு அடிப்படையானது என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம இந்த அல்லேலூயா என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை முழுமையா புரிஞ்சு கொள்ள முடியும். ரைட்டா?
இப்ப நல்லா கவனிங்க. இந்த சுவிசேஷம் என்பது பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு 2 சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை சுவிசேஷம்? 2 சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் ஒரு சுவிசேஷத்தை மட்டும்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோமே தவிர இன்னொரு சுவிசேஷத்தை பத்தி நமக்கு யாரும் சொல்லவே இல்லை. ரைட்டா? யாருமே எனக்கு பண்ணல, சொல்லியே கொடுக்கல. அது ஒரு மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு நம்ம கடைசி காலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுவிசேஷத்தை நான் தெரிந்து கொள்ளவே இல்லை. அப்படின்னா என்ன பொருள்? நான் துரதிர்ஷ்டசாலின்னு பொருள். மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலி. என்னமா? ஆமா. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரைட்டா? அப்ப பாஸ்டர் சொன்னாரு, நீங்க வந்தவர்கள் எல்லாம் என்னன்னாரு? பாக்கியசாலிகள். உண்மையிலே பாக்கியசாலிகள். எப்படி பாக்கியசாலிகள் என்றால், நீங்கள் 2வது சுவிசேஷத்தையும் தெரிஞ்சு கொள்ள போறீங்க. இது வரைக்கும் நம்ம யாருமே எந்த சபையிலையும் சொல்லல. என்னால அடிச்சு சொல்ல முடியும், எந்த சபையிலையும் சொல்லி கொடுக்கல. ரைட்டா? சரி, இப்ப கவனிங்க. முதல் சுவிசேஷம் நாம தெரிந்து வைத்திருக்கிற 2000 வருஷமா நமக்கு சொல்லப்பட்டு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சுவிசேஷம். அது என்ன சுவிசேஷம் என்றால், வாசியுங்கள் அப்போஸ்தலர் 20:24. மா 24மா 20:24. ஆகிலும் அவைகள் ஒன்றைய குறித்து கவலைப்படு, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஆமா, அங்க ஒரு சுவிசேஷத்தை பத்தி சொல்லி இருக்கு. என்ன சுவிசேஷம் சொல்லி இருக்கு? கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நல்லா குறிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச சுவிசேஷம் எந்த சுவிசேஷம்? நாம இதுவரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிற சுவிசேஷம் எந்த சுவிசேஷம்? கிருபையின் சுவிசேஷத்தை நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரைட்டா? வாசிங்க ரோமர் 15:19. சீக்கிரமா. இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இன்னிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். நாம தெரிஞ்சு வச்சுக்கிற சுவிசேஷத்துக்கு பேர் என்ன? அடுத்த பேரு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இப்ப அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நாம தெரிஞ்சு வச்சுக்கிற சுவிசேஷம் முத பேர் என்ன? கிருபையின் சுவிசேஷம். 2வது சுவிசேஷத்துக்கு நாம தெரிந்து வைத்திருக்கிற சுவிசேஷத்துக்கு 2வது பெயர் ஒண்ணு குறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பேரு? கிறிஸ்துவின் சுவிசேஷம். ரைட்டா? எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமா. இப்ப அடுத்தது வார்த்தை என்ன சொல்றாரு? ரட்சிப்பின் சுவிசேஷம். ஆக நாம் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. 1:13. நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற, இப்ப ஆண்டவரை குறித்து நமக்கு தெரியுமா? தெரியும், ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? ஆலயத்துக்கு போறோம் இல்லையா? நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இல்லையா?
அதுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர் என்றால், கவனிக்கிறீங்களா 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 கவனிக்கிறீங்களா? ஒரு 3 பேர் சொல்றாங்க ஒரே சுவிசேஷத்துக்கு. நான் சொல்றது புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகலையே? நாம பரிசுத்த வேதாகமும் நமக்கு 2 சுவிசேஷத்தை சொல்லுகிறது. நான் சொல்றது புரியுதா? 2 சுவிசேஷம். அதுல நமக்கு ஒரே ஒரு சுவிசேஷம் தான் நல்லா தெரியும். இன்னொரு சுவிசேஷத்தை நமக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல, நமக்கும் தெரியாது. அந்த சுவிசேஷம் இப்ப வர வேண்டாம். இப்ப நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு சுவிசேஷம் தான். அந்த சுவிசேஷத்துக்கு 3 பெயர்கள் இருக்கிறது. ஒரு பெயர் என்ன பெயரு? கிருபையின் சுவிசேஷம். 2வது பெயர் என்ன பெயரு? கிறிஸ்துவின் சுவிசேஷம். 3வது பெயர் என்ன பெயரு? ரட்சிப்பின் சுவிசேஷம். இது 3 ஒரே சுவிசேஷத்தால சொல்லுது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இந்த வரைக்கும் நாம தெரிஞ்சு நாம மற்றவங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்ன சுவிசேஷம்னா, இந்த கிருபையின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மட்டும்தான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இப்ப இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா என்ன? அந்த சுவிசேஷத்தை என்ன பொருள் அப்படின்னா, ஆண்டவர் பிறப்பு முதல் இல்லையா, அவர் வாழ்ந்தது, அவர் நமக்கு போதித்தது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தது, ரைட்டா? அடுத்தது நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தது, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது, ரைட்டா? வருவேன் என்று சொல்லி பரமேறி சென்றது, ரைட்டா? இது அனைத்தும் என்ன சுவிசேஷம்? கிருபையின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம். இது 3ம் இதைத்தான் சொல்லுது, ரைட்டா? எதை தான் சொல்லுது? இல்ல, அந்த சுவிசேஷத்துக்கு என்ன என்ன கிருபையின் சுவிசேஷனா என்ன? பிறப்பு முதல், பிறப்பு, அவர் வளர்ப்பு, வாழ்வு, இல்லையா? போதித்தது, நன்மை செய்தது, சுகப்படுத்தினது எல்லாம், அதோட அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டது, ரைட்டா? அடுத்தது 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது, பரமேறி சென்று, வருவேன் என்று சொல்லி பரமேறி சென்றது. இதுதான் கிருபையின் சுவிசேஷம் அல்லது ரட்சிப்பின் சுவிசேஷம் அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷம், ரைட்டா? இதைதான் நீங்க சொல்லுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறது, ரைட்டா? இதை தவிர வேற ஒண்ணும் சொல்லவே கிடையாது. அதுல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதைதான் நமக்கு இந்த பாடங்கள் சொல்லுகிறது. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், அந்த பாடத்தையே சுவிசேஷமா நினைச்சிருக்கிறோம். அது சுவிசேஷம் ரெக்கார்ட், அது புத்தகம், பதிவு செய்யப்பட்ட பதிவுகள், அது அவ்வளவுதான். ஆனால் சுவிசேஷம் என்றால் என்ன? ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய கிரியைகளை தான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறது. அதை தான் நற்செய்தி என்று சொல்லுகிறது. இப்ப எந்த குழந்தை பிறந்தாலும் நற்செய்தி இல்லை. ஏதாவது நிறைய பிறகுத குழந்தைங்க எல்லாரும் டெய்லி ஒரு நாளைக்கு எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் லட்சம் கணக்குல பிறக்கிறாங்க. இந்தியா முழுக்க கணக்கு எடுத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் பிறக்கிறாங்க. டெய்லி எவ்வளவு பேர் பிறக்கிறாங்க. ஒருத்தன் பிறப்பையும் யாரும் நற்செய்தின்னு சொல்றதே கிடையாது. சொல்றோமா? சொல்றதே கிடையாது. ஆனால் ஒருவருடைய பிறப்பு மட்டும் நற்செய்தியாக இருந்தது. யாருடைய பிறப்பு? ஆண்டவருடைய பிறப்பு தான் நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து தூதர்கள் வந்தார்கள், மெய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள், நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை பதிவா. அவருடைய பிறப்பு மட்டும்தான் நற்செய்தி. எந்த மனுஷனுக்காவது இந்த நற்செய்தின்னு பேர் இருக்கா? இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டதா? ஒருத்தன் பிறப்பையும் நற்செய்தின்னு யாருமே அறிவிக்கவே கிடையாது. ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த மகிமை, கரெக்டா? அதுபோல இந்த பூமியில ஏராளமான மக்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள்,
மரித்தார்கள். யாராவது உயிர் தெழுந்தானா? ஒருத்தனும் உயிர் தெழல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஆகவே அதுக்கு பேரு தான் சுவிசேஷம், அதுக்கு பேர் தான் நற்செய்தி. ஆனா வேதம் 2 சுவிசேஷத்தை பற்றி பேசுகிறது. ஒரு சுவிசேஷம் இது, இன்னொரு சுவிசேஷம் என்ன அப்படின்னா வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில பறக்க கண்டேன். அவன் பூமியில வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் என்னமா அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். இதுக்கு பேரு தான் நித்திய சுவிசேஷம். அல்லேலூயா. இப்ப முதல் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டது? லூக்கா 2:10 தேவதூதன் வந்து என்ன சொல்றான்? உங்களுக்கு நான் மிகுந்த சந்தோஷமான செய்தி சொல்ல போறப்பா, ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு சுவிசேஷத்தை சொன்னான். எங்க? லூக்கா 2:10. இப்ப 2வது சுவிசேஷம் எங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதே வகையில் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 14:6 சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க. எல்லா ஜனத்துக்கும். வாசிங்க மறுபடியும். பறக்க கண்டேன், பூமியில வாசம் பண்ற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷம். இதுக்கு பேர் தான் என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். அந்த நித்திய சுவிசேஷம் என்னது அப்படின்னா 7வது வசனத்தை வாசிங்க. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே. அல்லேலூயா. இப்ப நான் இங்க வரும்போது இங்க இறங்கினேன். எங்க? உங்க வீட்டுக்கிட்ட வரும்போது பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். அவங்க அந்த சகோதரி வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். அங்க போய் அந்த சகோதரனை பார்த்து என்ன சொன்னேன்? பக்கத்துல சுவிசேஷம் கூட்டம் நடக்குது, உடனே வா. எங்கம்மா அவரு? என்கிட்ட என்ன சொன்னாரு? என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? பத்தியா? இதுதான் இப்படிதான். இப்படி எல்லாம் வந்து உங்க அவசரத்துக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது. உங்க அவசரத்துக்கெல்லாம் நாம ஊழியக்காரன் கிடையாது. ரைட்டா? புரியுதா? இப்ப நான் பண்ணிருக்கலாமா இல்லையா? நான் பண்ணனா? ஏன் பண்ணல? ஏன்னா இந்த சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இந்த சுவிசேஷம் எப்படி சொல்லுது பாத்தீங்களா? 7வது வசனத்தை வாசிங்க. மிகுந்த சத்தமிட்டு நல்ல கவனிமா, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். இப்ப கர்த்தருக்கு பயப்படணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா? இருக்கணுமா வேண்டாமா? சும்மா போற போக்குல எனக்கு ஜெபம் பண்ணிடியா, நானும் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறேன், வந்துருமா? வருமாமா? பாருங்க, புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு பேர் தான் நித்திய சுவிசேஷம். ஏன்னா இந்த சுவிசேஷத்தை ஒரு ஊழியக்காரன் அறிவிக்கல. அதான் இன்னும் கொடுமையில கொடுமை.
இது இந்நேரம் அறிவிக்கப்பட்டிருக்கணும். இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணிருக்கணும்? நாம அறிவிச்சு ஆண்டவர் வருகைக்கு காத்திருக்கணும். எனக்கு இந்த சுவிசேஷம் சொல்லி கொடுக்கல, அப்புறம் நான் காத்து உட்காந்துக்கிறேன். எப்படி காத்து உட்காந்துக்கிறது? அதனாலதான் பயமே இல்லை. நமக்கு பயம் இருக்கா? கர்த்தர் மேல பயம் இருக்கா? இல்ல. கர்த்தர் மேல ஒருத்தருக்கும் பயம் இல்லை. பாத்துக்கலாங்க, பாத்துக்கலாம், வருவாரு. அவர் தான் எப்ப போயிட்டு கூப்பிட்டா வந்து ஜோம் பண்ணிட்டு போயிடுவார். சும்மா போகும்போது வா ஜோம் பண்ணிட்டு போயிடுவார். அப்படி நாம நினைச்சு உட்காந்துக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இது மகா தவறு, மகா தவறு. வார்த்தை என்ன சொல்லிட்டு பாத்தீங்களா? தேவனுக்கு பயப்படுங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் வந்துடுச்சு, நாள் வந்துருச்சு. பயப்படுங்க, ஆயத்தப்படுங்க, உஷாராவுங்க, தயார் பண்ணுங்க, தயாராவுங்க, ரெடி ஆகுங்க. அவர் வர போறாரு, நாம அவரோட கூட போகணும், அவரோட கூட போகணும். அவரு வானம் 2ஆம் வானத்துல இறங்கிடுவாரு, தேவதூதர்கள் வர போறாரு. எங்கயா சொன்னோம்? சொன்னவங்களும் காணும், கேட்டவங்களும் காணும். அப்போ எந்த அளவிற்கு நாம நிர்விசாரமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், இல்லையா? இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த அல்லேலூயான்னு ஒரு வார்த்தை சொன்ன இல்லையா? அல்லேலூயாக்கு மீனிங் சொன்னா இல்லையா? இப்ப அந்த மீனிங்ல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த 2 சுவிசேஷமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்ப முதல் பகுதியை வாசிங்க, 19:1 முதல் பகுதி மட்டும் வாசிங்க. 19:1 பின்பு என்னமா? இவைகளுக்கு பின்பு ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே. அப்படியே அதுதான், அது முதல் பாகம். நான் சொல்றது புரியுதா? அந்த ஒரு வசனத்தையே 2ஆ நம்ம பிரிச்சுக்கணும். ஏன்னா அதுக்குள்ள 2 சுவிசேஷம் அடங்கி இருக்கிறது. இந்த முதல் பாகம் முதல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. எப்படின்னா, ரட்சண்யம், மகிமை, கணம், வல்லமை, இது 4 விஷயம் இருக்கு இல்லையா? அது என்னது அப்படின்னா, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாரு. எப்படி வந்தாரு? நம் மீது வைத்த அன்பினால் வந்தார். அன்பினால் வந்து பிறந்தார். ரைட்டா? பிறந்தவர் என்ன பண்ணாரு? அவருடைய வல்லமையினால, அவருடைய மகத்துவத்தினால இந்த பூமி முழுவதும் சுற்றி திரிந்தார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில சுற்றி திரிந்தார். நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். இப்ப நாமெல்லாம் யாரு? நாம யாரு? வெரி குட், வெரி குட். நாம இன்னும் அதே பாட்டை பாடிக்கிறோம். தேவ சாயல் தான் இல்லைன்னு சொல்ல, எல்லாரையும் அப்படித்தான் படிச்சாரு. ஆனா வாழ்ந்துருக்கிறேன்னா, நான் அப்படி வாழறேன்னா, வாழாம நான் எப்படி சொல்லுங்கிறத? நான் தேவ சாயல் இருக்கிறேன் சொல்லலாமா? முதல்ல சொல்லவே கூடாது. நான் இல்லையே, நான் தேவ சாயலை இழந்து, அவருடைய மகிமை இழந்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு. இப்ப அந்த மகிமைக்கு நான் வரணும், அதுக்காக பிரயாசம் எடுத்துக்கிறோம் நம்ம, இல்லையா? இந்த கூடுகை இப்ப பாஸ்டர் மூலமா உங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டு இந்த கூடுகை நடந்து கொண்டிருக்கு. அந்த தேவ சாயல், அந்த மகிமையை நான் திரும்ப அடைய வேண்டும் என்று நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ரைட்டா? இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஏன்? நம்மளை வந்து மீட்பதற்காக. நான் அவருடைய சாயலை இழந்து விட்டேன். ஏன் தானே நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்லல. நான் அதுதான் சொன்னேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்கு அங்க சொன்னேன். வாசிங்க மறுபடியும். வந்தபோது அவனை கண்டு மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். போதுமா? அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். நம்ம தூரத்துல கண்டுபிடிச்சாரு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? அவருடைய சாயலை இழந்து, மகிமையை இழந்து, நானு
என் உருவமே மாத்திட்டேன். நான் என் உருவமே இல்ல, என் பழைய உருவமே எனக்கு இல்ல, முக சாயலே இல்ல. நான் வந்து பண்ணி தவிட்ட சாப்பிடுற நிலைக்கு போயிட்டேன். அப்படி போன ஆள ஆண்டவர் தூரம் இருக்கும் போதே என்ன பாக்குறாரு. ஐயோ என் மகன் வரா அப்படின்னு ஓடி வர. அவர் தான் ஓடி வர, நான் போனா அவர் ஓடி வருகிறார். ஓடி வந்து மனதுருகி கட்டி கழுத்தை கட்டி முத்தம் கொடுக்கிறார். ரைட்டா? அப்போ அவருடைய சாயலுக்கு மாறுறதுக்காக நாம் பிரயாசம் எடுக்கணும். ரைட்டா? பிரயாசம் நம்ம எடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, எடுக்கிறதே இல்லை. சரியா? சரி, அதுக்குள்ள போறதுக்குள்ள நான் நிறைய டைம் ஆயிடும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ளணுங்க. நம்ம வாழ்க்கையில நாம மாறவே இல்லை இல்லையா? மாறவே இல்லை. முந்தா நாள் தானே சொல்லிட்டு போனேன். இப்ப அம்மா என்னன்றாங்க, சாயல் இருக்கிறேன்றாங்க. நான் தான் சாயலை ஏந்துட்டுமே. ரைட்டா? இப்ப ஒண்ணு வேண்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நான் என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்றேன் தெரியுமா? இப்ப உலகம் நான் என்ன பண்றேன், இந்த உலகத்தோட நான் என்ன பண்ணும், ஒன்றி ஓடணும்னு ஆசைப்படுறேன். நானும் பெரிய ஆள் ஆயிடணும், வளர்ந்துடணும் இல்லையா அப்படின்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அது இல்லைன்னு கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஆசை எப்படி இருக்கணும் தெரியுமா? நேர்மையான வழியில வர்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், நான் பிரயாசம் எடுக்கணும். ஆனா நேர்மையா நடந்தா நான் வளருவேனா? ஐயோ, நீங்க யதார்த்தத்தை சொல்ல மாட்டேன்றீங்களே. உண்மையை பேசுங்கம்மா. நான் நேர்மையா நடந்தா நான் வளர முடியுமா, வளர முடியாதா? ஒருத்தர் இல்லைன்றாங்க, ஒருத்தர் ஆமான்றாங்க. எப்படி நான் எடுத்துக்கிறேன்? எப்படி முடியும்? எப்படி சொல்லுங்க. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி நீங்க சொல்லுங்க. செய்றீங்களா? என்னங்க இது இப்படி மாத்தி பேச? நான் செய்யாததாங்க நான் சொல்லினுங்கிறேன். நீ என்னமோ ஊருக்கு உபதேசமா? என்னங்க ஊருக்கு உபதேசம் கிடையாது. இப்ப அப்படிதான் கதை, உங்க கதை. இப்போ நான் என்ன கேட்டேன், நேர்மையா வேலை செஞ்சா வளர முடியுமானா வளர முடியும்யா அப்படின்னு நீங்க செய்றீங்களா அப்படின்னா அது எப்படிங்க முடியும்? அப்ப எப்படி அது? அப்போ எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? நம்முடைய எண்ணங்களே வித்தியாசம் இருக்கிறது. இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இன்னைக்கு ஒரு மனிதர் இறந்து போனார். யார் சொல்லுங்க? நல்ல கண்ணுன்னு ஒரு மனுஷன், 101 வயசு அவருக்கு, மரித்து போனார். அவர் ஒரு கட்சியில பெரிய பொறுப்புல தலைவராக, அநேகருக்கு சாட்சியாக அவருடைய வாழ்க்கைய முன்மாதிரியா வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை. ஆனா அவர் எளிமையா வாழ்ந்தார். எளிமையா, பெருமை கிடையாது, ஆடம்பரம் இல்ல. ஆடம்பரம் கொடுத்தா கூட வானப்பா எனக்கு, நான் இப்படியே இருக்கிறேன். ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு அவருடைய பிறந்த நாள்ல ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ செக் கொடுத்தாரு. அவரு, ஐயா உங்களுக்கு வச்சுக்கங்க, அவரை கனம் பண்றதுக்காக கொடுத்தாங்க. அவர் இந்த கையில வாங்கி அடுத்த கையில அவங்க கட்சிக்கு கொடுத்துட்டாரு. நீ இதை யூஸ் பண்ணிக்கோ உங்க கட்சிக்கு. வெறும் ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒரு ஆடம்பரமும் கிடையாது. மிக மிக சாதாரணமாக அவர் வாழ்ந்து மரித்திருக்கிறார். நாளைக்கு அவருடைய அடக்கம் இருக்கும். தயவு செஞ்சு பாருங்க, எந்தெந்த தலைவர் வந்து நிக்க போறான் பாருங்க வழியில, கியூல எத்தனை தலைவர் வந்து அவருக்கு மரியாதை செல்றதுக்கு நிக்க போறான் பாருங்க கியூல. எல்லா முதலமைச்சரும் வந்து நிக்க போறான் நாளைக்கு அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு. அப்போ உண்மையாக வாழ பிரயாசம் எடுக்கணும், நாம செய்யணும். ஆனா நான் என்ன நினைச்சிருக்கிறேன்னா, அது பண்ண முடியாதியா?
இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப ஐயா கிட்ட நான் இப்ப அவங்க ஆரோன், அவர் பேர் ஆரோன், நான் அதையும் சொன்னேன். ஆரோன்னு பேரை வச்சுன்னு எப்படியா இது நியாயம் அப்படின்னு கேட்டுட்டு வந்தேன் நான். எப்படி நியாயம் இது? நீ உன் பேரே ஆரோன் தாங்குது, நீ ஆசாரியன், ஆசாரியனுடைய பேரை வச்சு உட்காந்துங்கிற. நீ வந்து அடுத்த வாரம் நான் வர்ற சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிக்கிற. இங்க பக்கத்துல நடக்குது, நான் ஆண்டவர் வந்துக்கிறாரு, நீ இங்க வந்து அவரை பாக்குறதுக்கு விட்டுட்டு அங்க போறியா நாள் அடுத்த வாரத்துக்கு? அப்போ எவ்வளவு முரண்பாடு இருக்கு பாருங்க நமக்குள்ள. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்களும் மாறுங்க, நீங்களும் மாறுங்க. ஆனா இதுல ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. என்ன பண்ண போறீங்க? நிச்சயமா மிரண்டு போயிடுவீங்க, நிச்சயமா மிரண்டுருவீங்க. இப்ப நமக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 16 பாருங்க, 16 18 19 பாருங்க, 16 19. அதான் ரத்தாம்பரமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அடுத்தது லாசரு என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நல்லா வாசிக்குமா, நல்லா வாசிக்குமா, லாசரன் படிக்க முடியும். பெயர் கொண்ட தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனும் விழும் துணிக்கைகளாலே தன் வயிற்றை கழுவ ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அதையும் பிடிக்கிட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு உண்மை ஓமை எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், ரைட்டா? ஒரு தரித்திரன் ஒருவன் இருக்கிறான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதாவது ஐஸ்வர்யவான், இப்ப தரித்திரன் ஏன் தரித்திரனாவே இருக்கிறான் இல்லையா? யோசிக்கணும். இப்ப நாம என்ன பண்றோம்னா, இப்ப ஒரு சிலர் என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, சிலர் ஐஸ்வர்யவானா படைக்கிறார், சிலர் எப்படி படைக்கிறாரு, வறுமையில படிக்கிறார், வறுமையா இருக்கிற படிக்கிறார் இல்லையா? வறுமை. ஆனா இந்த வறுமை ஆளா இருக்கிற நமக்கு என்ன ஆசை தெரியுமா? அந்த ஐஸ்வர்யவானா மாறணும்னு ஆசை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எத்தனை நாள் தரித்திரமா இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். சீக்கிரம் பணக்காரன், அதை பத்தியா கரெக்டா சொன்னார் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், நீங்க அதை தான் கவனிக்கணும். அது மாதிரி கரெக்டா வருது பாரு. பாத்தியா, பாத்துக்க, பாத்தீங்களா? சரியா? இப்போ இதுதாங்க யதார்த்தம், நம்முடைய வாழ்க்கை தான். ஆனால் அது தவறு. உனக்கு உள்ள இப்ப எல்லாருக்கும் தாளந்து இருக்கு. இப்ப ஒரு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒருவன் இடத்துல 5 தாளந்து கொடுக்கிறாரு, ஒருவன் இடத்துல என்ன பண்றாரு 2 தாளந்து கொடுக்கிறார், ஒருவன் இடத்துல என்ன கொடுக்கிறாரு ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்கிறாரு, ரைட்டா? ஆனா 5 தாளந்து வாங்கினவன் என்ன பண்றான், அதை 10 மாத்துறான். மாத்தி ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீங்க போகும்போது எனக்கு 5 கொடுத்தீங்க, அதை நானு 10 மாத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நல்லதுப்பா, நீ 10 தேசங்களுக்கு நீ அதிபதியா வந்துரு அப்படின்றாரு, ரைட்டா? இப்ப 2 தாளந்து வாங்கின அவன் 4 மாத்தி வந்து, ஆண்டவரே நீங்க 2 கொடுத்தீங்க, நான் 4 மாத்திட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான். அவனே என்ன பண்றான், நீயும் போப்பா என்னுடைய பந்தியில வா, என்னுடைய ராஜ்யத்துல நீ பங்கடை, என்னுடைய காரியங்களை பாத்துக்கோ சொல்றாரா? ஆனா இந்த 1 தாளந்து வாங்கினவன் என்ன பண்றான், அப்படியே வச்சுட்டான். சரி, ரைட், ஓகே, அவனால முடியல, விட்டுட்டான். ஆனா அவன் என்ன வந்து அங்க சொல்றான், நீர் ரொம்ப பயங்கரமானவர்னு தெரியும் எனக்கு, என்ன மோசமா என்ன வந்து டீல் பண்ணுவீங்க, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், பொச்சி வச்சுட்டேன். அவர் என்னன்றாரு, டேப்பா நீ அத
உன்னால முடிஞ்சா செய், அப்படியே வச்சிருந்து அப்பா ஒண்ணு கொடுத்தீங்க நான் ஒண்ணுதான் வச்சிருக்கிறேன் இந்தாப்பா அப்படின்னு கொடுத்தா நான் உன்னை என்ன பண்ணிருக்க போறேன், அங்கீகரிச்சிருக்க போறேன். ஆனா நீ என்ன பண்ற, நீ மோசமான ஆளு, நீ கணக்கு கேப்ப, நீ என்ன இது பண்ணுவ அதை பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஏன் மேலேயே பழிய போடுற நீ. ரைட்டா? அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஒண்ணை வாங்கி 10 தாலந்து கிட்ட இருக்கிறவங்கிட்ட கொடுக்குறாரு. ரைட்டா? இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுல ஒரு பெரிய தேவ ரகசியம் இருக்கிறது. தேவ ரகசியம் இருக்கிற நமக்கு புரியவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், நாம் வாழணும்னு ஆசைதான், ஆனா எப்படி வாழணும்னு எனக்கு தெரியலன்னா குறைஞ்சபட்சம் சொல்றதையாவது கேட்கணும். சொற்பேச்சு என்ன பண்ணணும், கேட்கணும். சொல் பேச்ச கேட்கணும். ஆனா சொல் பேச்சும் கேட்கறது இல்லை. ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், ரெண்டாவது சொல் புத்தியாவது இருக்கணும். ரெண்டுமே என்ன பண்ணல, நமக்கு கிடையாதுனாலதான் நாம என்ன பண்ணிடுறோம், இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தயவு செய்து யாருமே தவறா நினைக்காதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்றுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. வசனமே அதான் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நீ அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண வேண்டியதே இல்லை. ஆனா இப்ப இங்க பாஸ்டர் சொன்னது போல சீக்கிரமா ஐஸ்வர்யவான் ஆயிடும். அப்போ இங்க தாங்க குழப்பம் ஆரம்பிக்கிறது. ரைட்டா? இங்கதான் என்னாவது குழப்பம். நான் என்ன நினைக்கிறேன், நமக்கு அதுக்கு ஒரு லாஜிக் வேற பேசுவோம். லாஜிக் எப்படி பேசுவோம்னா, ஒருத்தனை மிதிச்சு அடிச்சு அழிச்சு தான் நான் முன்னேறணும் இல்லையா? ஒருத்தன் என்ன பண்ணணும், இப்ப ஒரு 4 பேர் ஓடுறான், 4 பேர் ஓட்ட பந்தயத்துல இருக்கிறான். முதல்ல வர்றதுக்கு என்ன பண்ணுவான், அடுத்த கால் போடுறது, அவன் கீழே விழுந்துருவான். இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுறது, இன்னும் பின்னாடி வரவன இன்னொரு கால் போடுறது, அவனும் விழுந்துருவான். அப்படியே போட்டு கடைசியில நான் மட்டும் போய் முதல் பரிசை வாங்கி வந்துடுறது. நாம இப்படிதான் வாழ்ந்துருக்கிறோம். தவறு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? உன்னால உனக்கு என்ன தாளம் இருக்கு அது வரைக்கும் முடியும். நீ முன்னால ஃபர்ஸ்ட் தான் வாங்க முடியல, செகண்ட் வா, செகண்ட் வரலையா, 4வது வா, 4வது வரலையா, 5வது வா. ஆனா பிரயாசம் எடு, இல்ல பிரயாசம் எடுக்காம இருக்காத. ஆனா ஓடிக்கொண்டே இரு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு உழை, நேர்மையா உழை, உண்மையா உழை, மாதிரியா வாழ்ந்து காட்டு. ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதைதான் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது சொன்னது இருக்கட்டும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதியா? நம்ம அப்படித்தானே சொல்லுகிறோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதியா? இன்னைக்கு என்ன உலகம் ஓடி இருக்குது, நீ என்னமோ இந்த கால் சொல்லுகிறீங்க, அன்புன்ற, நேசம்ன்ற, பாசம்ன்ற, எப்படியா? அப்புறம் இது எதுக்கு, அப்புறம் இது எதுக்குங்க இது நம்ம வச்சிருக்கிறோம்? சும்மா ஷோக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வரும், அது கையில தூக்கின்னு போயிட்டு அங்க உட்காந்துட்டு 1 மணி நேரம் முடிஞ்சிடும், வீட்டுக்கு வந்துடலாம். அடுத்த நம்ம வேலையை பார்த்துக்கலாம். இப்படிதான் நமக்கு கத்துக் கொடுத்துருக்குறாங்க. அதான் இன்னும் கொடுமை. நம்ம கத்துக் கொடுத்தவங்களும் இதெல்லாம் கத்துக் கொடுத்துக்கிறாங்க. இல்லடா இப்படி இருக்காத, இப்படி கிடையாது, மாறணும். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனமாற்றம் வேணும். எப்படி மனமாற்றம் வேண்டும்? நான் பழைய வாழ்க்கையில இருந்தேன், பழைய ஜீவியம் என்னுடையது, ஆனால் கர்த்தருக்குள் வந்து விட்டேன், சத்தியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன், சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இல்லையா? சத்தியம் என்ன சொல்லுது? உண்மையை பேசுன்னு சொல்லுது, நேர்மையை பேசுன்னு சொல்லுது, விட்டு கொடுன்னு சொல்லுது. எடுத்துக்கப்பா சொல்லு, முடியுமா நம்மளால? முடியாது. அப்ப என்ன? அப்போ இது முரண்பாடா இருக்கா? நான் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, சத்தியத்தின்படி வாழணும். நாம என்ன சொல்றோம், சத்தியத்தின்படி வாழணும் ஆண்டவர். ஆனா நாம எப்படி வாழறோம்? சத்தியம் வாழ முடியாதுங்க, அப்படி வாழ முடியாது. ஆனா வசனம் ஒன்றை சொல்லுகிறது, ஒரு உண்மையை சொல்லுகிறது. என்ன உண்மையை சொல்லுகிறது என்றால், எனக்கு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னால இயலாம இருக்கேன் இல்லையா, என்னால ஓட முடியாம நான் இவ்வளோ பிரயாசம் பண்றேன், முன்னேறி ஓடணும்னு நினைக்கிறேன், நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஞாபகத்தில் இருக்க மாட்டேந்தியா?
ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. எக்ஸாமினேஷன்ல போய் உட்கார்ந்தா எல்லாம் மறந்து போகுது. ஆனா சிலர் என்ன பண்றாங்க, மறந்துச்சுன்னா பிட் எடுத்து வச்சுக்கோ, பிட் அடிச்சு பாஸ் ஆயிடலாம். நான் பட்சம் தானே, பட்சம் மறந்துடுச்சு, பிட் அடிச்சிரு இல்லையா? அது இதான் யதார்த்தம் இப்ப நமக்கு. ஆனா நான் பிரயாசம் எடுத்தேன், ஜெபம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட மன்றாடினேன், எல்லாம் பண்ணேன். ஆனா எக்ஸாமினேஷன்ல போய் நின்னா மறந்துடுச்சு. நான் என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சது எழுதிட்டு அடுத்த வருஷத்துக்கு ட்ரை பண்றதுக்கு நான் வந்துடணும். ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக்கிறோம், பக்கத்துல பார்த்துருக்கலாம்ல, உன் பக்கத்துல அவ எழுதுனால கொஞ்சம் பார்த்து எழுதக்கூடாது சொல்றோமா இல்லையா? இப்ப அதையும் சொல்றீங்க நீங்க தான். அதை பார்த்து எழுது கூட ஒரு திறமை இல்லையா? அப்ப அந்த பாப்பா என்ன நினைக்கும்? அப்ப அந்த பாப்பா என்ன நினைக்கும், இதுவும் நல்லது போல இருக்குது. இப்ப வீட்டுக்குள்ள அப்பா இருப்பாரு, வெளியே கடங்காரன் வந்து நிற்பான். அப்பா இருக்கிறாரப்பா, அப்பா உள்ள இருந்து அப்பா இல்லைன்னு சொல்லிடு, அப்பா இல்லைன்னு இல்ல. அப்போ அவன் என்னன்றான், அப்பா இல்லைங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பொய் சொல்றது யார் கற்றுக் கொடுக்குறது? நாம தான் ட்ரைனிங் கொடுக்குறோம், நாமளே ட்ரைனிங் கொடுக்குறோம். நான் இங்க ஒரு பெரிய பெரிய ஒரு ஊர், ஆரணி போற வழியில ஒரு வணக்கம்பாடிக்கு அடுத்த ஊர் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அது பெரிய கதை, அது ஒரு சாட்சி, அது நேரம் போயிடும். ஆனா முக்கியமானது மட்டும் சொல்றேன். அதாவது அந்த இந்து குடும்பம், அவருக்கு அவங்க அப்பா பேர் காமராஜ், 3 பிள்ளைங்க, நவீன், சிவன், சூர்யா, 3 பசங்க. இந்த சூர்யான்றவன் கடைசி பையன். நான் அப்போ அவங்க பெரிய பிரச்சனையில இருந்தாங்க. அவங்கள போய் நம்ம அந்த பிரச்சனையை எங்களுக்கு எழுதி எனக்கு தெரியப்படுத்தி நான் அவங்களுக்காக அந்த விடுதலை கொடுக்கறதுக்காக போய் ஜாம் பண்ணி அவங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போவேன். அப்படி ஒரு நாள் போகும்போது இந்த சூர்யான்ற பையன் என்கிட்ட சொல்றான், ஐயா எங்க அப்பா தப்பு பண்றாரு. அடுத்த இதுக்கு வந்துட்டான் பாருங்க, அவன் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். என்னன்றான், அப்பா தப்பு பண்றாருங்க, அவரை கொஞ்சம் கேளுங்க என்னன்னு. என்ன அவரு நான் டே சும்மாறான்றாரு அவரு. இங்க உட்காந்து இருங்க, அவன் என்னவோ சொல்றான்னு சொல்லட்டுமே, என்ன சொல்லுப்பா என்ன விஷயம். இல்லைங்க, அவன் என்கிட்ட டிராக்டர் இருக்குது, காசு இல்லை, பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லை. ஒருத்தன் வந்தான், ஒரு 800 ரூபாய் கொடுத்தான், எனக்கு ஒரு வேலை செய்யன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனான். இவர் யாருக்கு போகணுங்க, அவனுக்கு தானே போய் வண்டி ஓட்டணும். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, 2500 ரூபாய் கொடுத்தான் இன்னொருத்த வந்து, அவனுக்கு போய் முதல்ல ஓட்டுறாருங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்றாரு பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றம் பத்தியா. ஆனா இவர் நன்றாரு அவன, டே நீ பழைக்க தெரியாதோண்டா, டே நீ பழைக்க தெரியாதவன்றாரு அவர். என்கிட்ட ஏன் எதிரலையே, நான் சொன்னேன் அவன் பழைக்க தெரிஞ்சவங்க, அவன் சத்தியத்தை உண்மையா அறிஞ்சு வச்சிருக்கிறான், நீங்க இன்னும் மாறல, அதைத்தான் நீங்க ஒத்துக்கணுமே தவிர அவனை போய் திட்டுறீங்க அப்படின்னு. அப்போ உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. நாம உண்மையாய் வாழ்வதற்கு பிரயாசம் எடுக்கணும். அதுக்காக தான் நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். நம்ம கையில சத்தியம் இருக்கா இல்லையா, அந்த சத்தியத்தின்படி வாழ நான் பிரயாசம் எடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரே நாள்ல மாற்றம் வந்துடாது, ஒரே நாள்ல அப்படியே தூக்கி போட்டு புது மனுஷியா மாறிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி, ஒவ்வொரு விஷயத்திலும். இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் தவறு செஞ்சுட்டு இருக்கேன், அதை நான் தள்ளி விடுவேன், அடுத்தது தள்ளிடுறேன், அடுத்தது அப்படியே தள்ளி 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 எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ, எவ்வளவு கூடிய சீக்கிரம் எவ்வளவு வேகமாக பிரயாசம் எடுக்கணுமோ அவ்வளவு வேகமாக நான் பிரயாசம் எடுத்து நான் என்ன பண்ணணும், மாற்றத்திற்குள் வந்து விட வேண்டும் இல்லையா? இப்ப உலகம் என்ன நினைச்சு கொண்டிருக்கு தெரியுமா, நம்ம என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீ என்னமோ பைபிள் எடுத்து சுத்துற, ஜெபம் பண்ற, சொல்லுதா, நம்மளை பார்த்து சொல்லுதா, மக்கள் சொல்றாங்களா, இன்னமும் பைபிள் எடுத்து சுத்துறேன், ஆனா நீ பேசுறதுல வேற மாதிரிக்குதே, சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்கல்ல, மக்கள் சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, நீ சர்ச்சுக்கு போனா நீ என்ன பண்ணிடணும், நீ மாறிடணும், நீ உண்மையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், போப்பா வேணும் எடுத்துக்கப்பா பரவாயில்லப்பா எனக்கு ஆண்டு. இப்ப ஆபிரகாம்
ஆபிரகாமுக்கு வாசிங்க, ரொம்ப அருமையான வார்த்தைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். 13வது அதிகாரம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசி. இல்லம்மா 7ல இருந்து வாசிங்கம்மா. இல்ல 6ல இருந்து 6, 7, 8, 9 வாசிங்க. அவர்கள் ஒருமித்து இல்ல குடியிருக்க கூடாதபடிக்கு தாங்க கூடாதா இருந்தது. ஏன்னா சம்பத் அவ்வளவு அதிகமாயிடுச்சு. மிகுதியா இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப 2 பேருக்கும் சண்டைங்க. யார் யாருக்கும்? ஆபிரகாம் மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. இப்ப ஆபிரகாம் என்ன சொல்றான்? அந்த வசனத்தை வாசிமா. லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. நான் பயன்படுத்தணும். இன்னைக்காவது கொழாடியில போய் நின்றுட்டு என்ன பண்றேன்? நான் பிடிச்சாதான் இல்ல, அந்த ஒரு தவளை பிடிச்சாலும் ஊத்திட்டு போயிடுவோம். உனக்கு வேணாம், எனக்கு வேணாம், ரைட்டா? ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை ஆபிரகாம் எப்படி தீர்க்கிறான் தெரியுமா? வாசிங்க. நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்னே இருக்கிறது, போகலாம். நல்லா கவனிங்க. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நீ இடதுபுறம் போனால் ஆமா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமா, அப்ப ஆப்ஷன் யார்கிட்ட கொடுக்குறான்? வாக்குவாதம் பண்றவங்கிட்ட கொடுக்குறான். நீ முடிவெடுத்துக்கோ, நீ என்ன செய்யணும்னு முடிவெடுத்துக்கோ. நான் உன்னை என்ன பண்ணல, தடுக்கல. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிறியா? எடுத்துன்னு போயிடு. எந்த தைரியத்துல சொன்னா? எந்த தைரியத்துல சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எந்த தைரியத்துல? என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என்னை எந்த சூழ்நிலையிலும் கை தூக்கி விட்டுருவாரு. நீ எல்லாத்தையும் எடுத்துன்னு போனா கூட என்ன பண்ணுவாரு? என்னமா சொல்றீங்க? பாத்தியா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப சூழ்நிலை தான். இப்ப நான் என்ன நினைக்கிறோம், என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, எந்த சூழ்நிலையும் என்ன காப்பாற்றுவாரு. ஆகவே எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை நிச்சயமா கை தூக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாம் நினைத்து தான் என்ன சொல்றான்? டே, நீ வலதுபுறம் போறியா? நான் எங்க போறேன்? இடதுபுறம் போறேன். அப்படின்னா நீ மேட்டுக்கு போனா அடுத்தது என்ன வரும்? பள்ளம். நான் பள்ளத்துக்கு போறேன். சொல்ல முடியுமா நம்மளால? சொல்வீங்களா? சொன்னா சந்தோஷம்தான் இல்லையா? இப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் உண்மைதான். அவங்கள பத்தி அவங்க செய்தி கேட்டு வந்தவங்க அவங்க கணவருக்கு சொல்லி, இப்படி ஒரு செய்தி இருக்கு, தயவு செஞ்சு நீ மாறு, சர்ச்சுக்கு வந்துரு அப்படின்னா, அவரும் நான் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறேன்ட்டு வந்தார். சந்தோஷமான விஷயம் தானே? இப்ப இந்த மாதிரி என்னன்றாங்க, நான் செய்வோம். சந்தோஷம். செய்தி உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணுச்சா ரொம்ப சந்தோஷம், பிரயாசம் எடுங்க. ஆனா நான் இங்க கேட்டுட்டு அதை இங்கே இறக்கி வச்சுட்டு பழைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணக்கூடாது? நான் போவே கூடாது. இன்னைக்கு முடிவெடுங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படி இல்லை, நான் மாற போகிறேன். ரைட்டா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், ஹல்லேலூயா என்ற வார்த்தை தான் ஆரம்பித்தது. அந்த ஹல்லேலூயா என்ற வார்த்தையில 2 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சுவிசேஷத்தின் சம்பவம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை நான் எப்படி துதிக்கிறேன்? ஹல்லேலூயான்னு ஒரு வார்த்தை சொல்றேன். ஆனால் எதையெல்லாம் சொல்லி துதிக்கிறேன் என்று சொன்னால்,
அவர் பிறப்பிலிருந்து மரித்தது முதல் அவர் திரும்ப வந்து என்னை நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்க போகிறாரே, அதையும் நினைத்து ஹல்லேலூயா என்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த உண்மை அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஒரு வார்த்தை தான் நான் சொல்றேன், ஹல்லேலூயா என்று சொல்லுகிறேன். ஆனால் எதையெல்லாம் நான் நினைத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் பூமியில பிறந்தார், எனக்கு அவருடைய வல்லமைகளை எங்க வாழ்க்கையில செலுத்தினார். அது மாத்திரமல்ல, தியாகம் செய்தார். அந்த தியாகம் என்ன தியாகம்? அவர் என்னுடைய பாவத்திற்காக அவர் தியாகமானார், அவர் பாவமானார், அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்தவர் உயிரோடு எழுந்தார். எழுந்து பரமேறி சென்று ஆண்டவருடைய வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு, அதுதான் மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் கணம் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த கணம் என்ன கணம்? அவருக்கு ஒரு உரிய ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஸ்தானம்? பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து கொண்டு அவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது சுவிசேஷம், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வரப்போகிறார். நியாய தீர்ப்பு கொடுக்க வரவேலை. அவர் எப்படிப்பட்ட நியாயம் கொடுப்பார் என்றால், சத்தியமாகவும் நீதியாகவும் நியாயமாகவும் நியாயம் தீர்ப்பு செய்வார். அதையும் நான் சேர்த்து அறிக்கை எடுக்கிறேன். எப்படி அறிக்கை எடுக்கிறேன்? ஹல்லேலூயா என்ற ஒரு வார்த்தையில சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா நேரம் போய்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியல. நான் பேசுறதுக்கு நான் தயார். 3 மணி நேரம் கூட நான் பேசுவேன். 3 மணி நேரம் கூட நான் உங்களுக்கு விளக்கி சொல்றது போயிட்டே இருப்பேன். எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இப்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன். முக்கியமான விஷயம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் வலது கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் ஒழித்து கிறிஸ்துவனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அடுத்தது முடியும் அளவும் உயிரடையவில்லை. அடுத்தது பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணம் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. யார் அரசாள போறாங்க தெரியுங்களா? நான் சொல்றது புரியுதா? நல்லா கவனிங்க. யார் இவங்க தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? இந்த லாசரு மாதிரி உட்கார்ந்து இருந்தான் தெரியுமா? அவன் பணக்காரன். அவன் சம்பரமா வாழ்ந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டான். அவனுக்கும் மரணம் வந்துச்சு இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தங்க பஸ்மம் சாப்பிட்டவன என்ன பண்ணிட்டான்? தங்க பஸ்மம் சாப்பிட்டவன் என்னன்னா, தங்க பஸ்மம் சாப்பிட்டவனும் மறிச்சு போனான். மறிச்சிட்டான். தரித்திரனும் மறிச்சிட்டான். ஆனா யார் முதலாம் மரணத்துல முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடைஞ்சான் தெரியுமா? இந்த லாசரு தான் பங்கடைஞ்சான். இப்போ தரித்திரனா இருந்தவன் என்ன யோசிச்சிருக்கலாம்? ஏன்டா நீ அப்படியே இருந்த? அவன் ஏதோ கொஞ்சம் கோல்மால் பண்ணி, ஏதோ கொஞ்சம் முயற்சி எடுத்து, அப்படி இப்படி எதையோ ஒண்ணு பண்ணி அவனும் பணக்காரன் ஆயிருக்கலாமா இல்லையா? ஆயிருக்கலாம். ஆனா அவனுடைய தாள் வந்து அவ்வளவுதான். அவன் நல்ல கண்ணு மாதிரி வாழ்ந்துட்டு போய்க்கிறான். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது? முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு. ஆனா கோல்மால் பண்ணி ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டவனுக்கு என்ன கிடைச்சது? முதலாம் மரணத்துல
பங்கு கிடைக்கல. புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கென்று ஒரு 1000 வருஷம், எத்தனை வருஷம் இப்ப இங்க வாசிங்க. இல்லம்மா, 5வது ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. வம்ச வரலாறு. அடுத்தது அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த சந்ததியில ஜனங்களுடைய ஆயுசு எவ்வளவு காலமா இருந்துச்சுன்னா 900, 800, 700, 950, 960 இப்படி நீங்க வாசிப்பீங்க. அந்த 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 பகுதியில நீங்க என்ன இப்படிதான் வாசிப்பீங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க சொல்லப்பட்ட 1000 வருடத்தினுடைய அர்த்தம் அது. ஆமா, அவ்வளவு வருஷம். ஆனா என்ன ஆகல, அவங்க 1008ல. ஆனா ஆண்டவர் லாசரு போன்றவர்களுக்கு எவ்வளவு வருஷத்தை கொடுக்க போறாரா? 1000 வருஷம் உயிரோட இருக்க போறான், வாழ போறான். வாழ்ந்து எப்படி வாழ போறான்னா சம்பரமாய் வாழ போறான். நான் சொல்றது புரியுதா? உண்மையிலே ஆமா, ஐஸ்வர்யவானை விட. ஏன்னா ஐஸ்வர்யவானுக்கு கூட இவனும் இருக்கிறான். யாரு? பிசாசானவனும் இருக்கிறான். நீங்க 20வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:2 இருந்து வாசிங்க. 2:3. 20வது அதிகாரம் 2:3. சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பிடித்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் காலம் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்க கூடாதபடிக்கு அது பாதாளத்திலே தள்ளி எடுத்து. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமா, யாரையும் போயிட்டு பாதாளத்துல போட்டுட்டாங்க? சாத்தானை கொண்டு போட்டாங்க. இப்போ இந்த காலத்துல யார் வாழ்ந்துருக்கிறாங்க? அந்த சாத்தான் நம்மளோட கூட வாழ்ந்துருக்கிறான். நம்மளை வஞ்சிக்கிறான், நம்மளை ஏமாத்துறான், மினுமினுப்ப காட்டுறான். டே பாரு, இப்படி இருக்குது பாரு, இது நல்லா இருக்குது, போய் இதை போயிடு, இப்படி போயிடு, இதை செய்யு, பேப்பரை மாத்து, அதை பண்ணு, அப்பதான் வளர முடியும், இதை பண்ணு, அப்படித்தான் நீ நல்லா வர முடியும் அப்படின்னு என்ன பண்றான்? வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இப்ப ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், பூமி முடியறதுக்கு முன்னாடி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புக்கு அப்புறம் புதிய வானம் புதிய பூமி உருவாக போகிறது. புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் யதார்த்தம், இதெல்லாம் பொய் கிடையாது. எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும். ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை ஆமா இதெல்லாம் ஒழியாது. அப்போ இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் என்னது? சத்தியம், உண்மை. இதெல்லாம் நடக்கும், நடக்க போகிறது. விடுதலையாக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு முடிவெடுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தெளிவா முடிவெடுங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் நான் வாழ்வேன். எத்தனை பேர் கை தூக்குறீங்க பார்க்கலாம்? உண்மையா? உண்மையா? பாத்துக்கோ. இப்ப பாஸ்டருக்கே முடியாது போல இருக்குது, அதனால தான் அப்படி சொல்றாரு. பாஸ்டராலேயே அது வாக்கு காப்பாற்ற முடியாது போல இருக்குது. போதுமா? நியாயமா? இதுக்கு நான் என்ன பத்தியா? எவ்வளவு உஷாரா பேசுறாங்க பாருங்க, எவ்வளவு உஷாரா. ஐயோ, இவங்க பயங்கர, இவங்க மருமகளாமா? உங்க மருமக தானே? பயங்கர உஷாரு.
பத்தியா? இப்படி பண்ணிட்டு இருந்தா நியாயமே கிடையாதுமா. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய விசேஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதாவது இப்ப நான் நினைச்சுக்கிறேன், என்னடா என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, வறுமையில இருக்கிறேன், நான் எவ்வளவு பிரயாசம் எடுக்கல, எனக்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்றாங்க, கை தூக்கி விட்டு நீ பண்ணுப்பா. ஒரு கூட்டம் இருக்கு, இந்த ஜெயின்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஜெயின் சமூகம் இருக்கு இல்லையா, அவங்க சேட்டுங்க. அவங்க குடும்பத்துல என்னன்னா, ஒருத்தன் நலிஞ்சிட்டான்னா அடுத்தவன் கை உதவி செஞ்சு அவனுடைய ஸ்டேட்டஸ்க்கு உயர்த்திடுவான், கொண்டு. ஆனா நம்ம சமூகத்துல எப்படி இருக்கா? கிடையாது. நம்மள ஆமா, ஒரு அதுக்கு ஒரு இதுவும் இருக்கு, இதுவும் சொல்லுவான், இந்த நண்டுங்க ஏற விடாதான், அது வந்து இந்தியா நண்டுங்களா, ஏறினாலும் அவனை பிடிச்சி இருக்கு. அதாவது என்ன நினைப்பானா, ஏன் ஒரு கண்ணு போனா அவனுக்கு 2 கண்ணு போகணும்டா, சொல்றமா இல்லையா? ஆனா அப்படி இருக்க கூடாதுமா, அப்படி இருக்க கூடாது. முடிவெடுங்க, அது கூடாது. அட்லீஸ்ட் இப்ப 100 கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கிறேன், 100 மீட்டர் ஓடுறதுக்கு நினைக்கிறேன்னா அடி எடுத்து வச்சா தானே ஓட முடியும். நானு அது முடியாதுங்க, 100 மீட்டர் எப்படிங்க ஓடுறது, எனக்கு சுகர் இருக்குது, வயசும் ஆயிடுச்சு, புள்ள குட்டி வேற இருக்குது, எப்படிங்க ஓடுறதுன்னு நினைச்சுதான் ஓட முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் ஓடுவேன் நினைச்சு அடி எடுத்து வச்சாதான் கொஞ்சமா ஓட முடியும். இங்கேயே என்ன பண்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க, இதுக்கும் ஆமேன்றீங்க அதுக்கும் ஆமேன்றீங்க, கரெக்டா? இதுக்கும் ஆமேன்றீங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுவும் இல்லாம யதார்த்தத்தை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? நான் நினைக்கிறான் எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை, நான் பிரயாசம் எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது, அப்படியே வாழ்க்கை ஓடிடுமா, இப்படியே வாழ்க்கை போயிடுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களுக்கான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். அதுக்கு எப்படி ஒதுக்கி கொடுக்கிறார்னா, ஒரு 1000 வருஷத்தை ஒதுக்கி நீங்க விளையாடுறதுக்கு, நீங்க வாழ்வதற்கு, திருப்திகரமாக வாழ்வதற்கு ஒரு காலத்தை ஒதுக்கி இருக்கிறார். உண்மை இதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், நீங்க அப்படியே குதிக்கணுமா இல்லையா? 2 கை தூக்கியா அல்லன்னு சொல்லுங்க. ஒரு 1000 வருஷம் உங்களுக்கு இலவசமாக. இப்ப யோபுவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சோதிச்சார். சோதிக்கும் போது என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் பிடிக்கிட்டார் அவங்ககிட்ட இருந்து. ஆனால் வாசிங்க யோபு கடைசி அதிகாரம், கடைசியில இருந்து ஒரு 5 வசனங்களை மேல இருந்து வாசிங்க. யோபு வாசிங்க. யோபு கடைசி அதிகாரம் 12 இருந்து வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறு மாடுகளும் 1000 கைதிகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரர்களும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு பெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு இரேனோப்பு என்றும் பெயரிட்டார். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவள் தகப்பன் சகோதரின் நடுவிலே அவளுக்கு சுதந்திரம் கொடுத்தார். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கண்டார். ஒரு சாட்சியே இருக்கு, ஆதாரம் இருக்கு. வாசிங்க. யோபு நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ள மரித்தார். ஆமா, அதாவது அவனுடைய 70வது வயசுல அவனுக்கு சோதிக்கப்படுறான். 70வது வயசுல ரைட்டா? அப்ப சோதிக்கப்பட்டவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இப்ப எத்தனை வருஷம் வாழறான் அவன்? 140 வருஷம் வாழறான். போதுமா? அப்போ அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், பிறந்திருந்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த பிள்ளைகள் கொடுக்கப்படுறார். அவனுடைய சொத்து இங்க சொல்லப்பட்டதுல இத்தனை ஆடு இருந்துச்சு, இவ்வளவு ஆடு 16. ஆனா முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா
ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டான் என்று சான்றும் இருக்கிறது. ஒரு சான்று இருக்கிறது, நான் செய்தேன் என்பதற்கு சாட்சி இருக்கிறது. யோபுனுடைய கல்லறை இருக்கிறது. ரைட்டா? இப்ப இது அழகா எழுதி வச்சுக்கிறாரு. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க முயற்சி எடுங்க, ஆனா தவறான முயற்சி எடுக்காதீங்க, நேர்மையா போங்க, உங்க நேரா போங்க, நேர்மையா போங்க. லஞ்சம் கொடுத்து ஏமாத்தி திருடி வாழாதீங்க. அது அது வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்க எங்க போவீங்க? ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் என்ன பண்ணாது, எழுதப்படாது, கிறுக்கி போடப்படும். ஆனா நீங்க நேர்மையா, என் வறுமை இருக்கு, சாப்பாட்டு கஷ்டம்தான், வேலை. இப்ப எனக்கு ஒண்ணு போன் வந்து நேற்றுக்கு போன் பண்ணாங்க. என்ன போன் பண்ணான்னா, ஐயா உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒன்று தரேன், ஒரு பிசினஸ் சிம்பிளா செய்யலாம் ஐயா. ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து இந்த சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போடுவோம், அதை நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும், வாட்ச் பண்ணிட்டு எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு பணம் கொடுத்துருவோம். நான் சொன்னேன் எனக்கு வேணான்ட்டு. எனக்கு என்னது, நான் விளம்பரத்தை பார்த்து என்ன பண்ணோம், நான் வந்து அந்த பொருள் வாங்கினா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லது. நான் சும்மா பார்த்துட்டு நான் கடந்து போனேன்னா விளம்பரம் பண்ணவன் என்ன நினைப்பான், பார்த்தா எனக்கு ஒரு வியாபாரம் நடக்கணும்ன்ட்டு தான் நான் விளம்பரமே போடுறான். ஆனா நான் என்ன பண்றேன், சும்மா பார்த்துட்டு பார்த்தேன்னு சொல்லி எஸ் போடுறதுக்கு நான் பணம் வாங்கினா அது நியாயமா? நியாயம் கிடையாது. வேணாம், அப்படிப்பட்ட சம்பாத்தியம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஆண்டவர் போஷிக்கிறாரு, எப்படியும் போஷிப்பாரு. இப்படி ஏமாத்தி சாப்பிட்டு தான் நான் வாழணும்னு அவசியமே கிடையாது. இப்படி பல காரியங்களை நான் சொல்ல முடியும், அப்போ நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். இன்னைக்கு நான் என்ன பண்றான்னா, நிறைய பேரு இப்ப கட்டடம் கட்டுறானுங்க. கட்டடம் கட்டினா அதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா, சிமெண்ட் இவ்வளோ, மணல் இவ்வளவு போடணும். ஆனா என்ன பண்றானுங்க, மணல் ஜாஸ்தியா போடு, நீ எனக்கு பணத்தை கொடுத்துரு, நான் அப்ரூவ் பண்ணிடுறேன். ரோடே போடாது ரோட்டுக்கு பில் போடுறானுங்க. ரைட்டா? பில் போடு. நீங்க மத்தவங்க என்ன சொன்னா, ஏங்க எல்லா ஊர்லயும் நடக்குதுங்க, எல்லாரும் செய்யறாங்க, நான் மட்டுமா அப்படின்னு தானே பேசுறோம். ஆனா நான் செய்ய மாட்டேன், எனக்கு அது சரி வராது, என் வாழ்க்கைக்கு அது பார்த்தாது அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? சொல்லணும், சொல்ல பழகுங்க. இப்ப அவங்க சகோதரர் ஆரோன்றவர் வண்டி ஓட்டுறாரு, அவர் எப்படி ஓட்டணும், உண்மையா அவருக்கான கூலி. ஏமாத்தி இப்ப ஒரு அம்மா ஒரு விஷயம் கேளுங்க. ஒரு சென்னையில ஒரு தூய்மை பணியாளர், 35 வருஷமா அவர்கள் தூய்மை பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா எப்படி மனசு இருந்திருக்கணும், என்னை யாருமே அங்கீகரிக்கலப்பா, 35 வருஷமா இதே தொடர்போம், பெருக்கிற வேலையே நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சலிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு சலிப்பு வந்திருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா வந்திருக்கணும். ஆனா அந்த அம்மாவுக்கு வரவே இல்லைங்க. ஆண்டவர் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அவங்க போற பாதையில ஒரு அந்த பையில 45 சவரன் நகை இருக்கு. அந்த நகைய அந்த அம்மா பாக்குறாங்க, நகை. இப்ப அந்த அம்மா என்ன யோசிச்சிருக்கணும், கடவுளா பார்த்து 35 வருஷம் நானு உழைச்சதுக்கு கிடைச்ச பலன்றா எடுத்துன்னு அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும், வீட்டுக்கு போயிட்டு இருக்கணும். ஆனா அந்த அம்மா என்ன யோசிச்சுனா, யாரும் கை பிடிச்சாங்களா, இது எந்திரான்னு யாராவது கேட்டாங்களா? ஒருத்தரும் கிடையாது. ஆனா அந்த அம்மா என்ன யோசிச்சுன்னா, ஐயோ யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு, ஐயா ரோட்ல கிடைச்சது இந்தாங்கன்னு கொடுத்துருச்சு. யாரு? பத்மான்ற அம்மா. நான் என்ன பண்ணுவேன், நீங்க கை வச்சு சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. பாஸ்டர் சொல்லட்டுமே, பாஸ்டர் என்ன சொல்றாரு? பாஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு? சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை. அப்ப அந்த அம்மா இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ். அந்த அம்மா நினைக்கவே இல்லை, சீஃப் மினிஸ்டர் நேரா பார்த்துச்சு. மலேசியாவில இருந்து அங்க இருக்கிற மினிஸ்டர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி அந்த அம்மா விஷ் பண்றான்.
மலேசியாவில இருந்து எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிடுச்சு. ஆனா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை அந்த அம்மா. அது பாட்டுக்கு செஞ்சிருந்துச்சு. இப்போ இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் 1000 வருஷத்தை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அந்த அம்மாவுக்காகவே என்ன பண்ணுவாரு, ஒரு 1000 வருஷத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அந்த அம்மா வாழப்போகுது, அந்த லாசர் வாழ போறான். இப்ப இங்க இருக்கிற எத்தனை பேர் அந்த இதுல பங்கடைய போறீங்க? ஹல்லேலூயா. தயவு செஞ்சு உண்மையாக செய்ய பிரயாசம் எடுங்க. அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக, அப்ப ஆண்டவர் நம்ம பாரபட்சம் உள்ளவரா? இல்ல, நான் நினைக்கிறேன் இப்போ ஐஸ்வர்யவானுக்கு அவன் எப்படி எப்படியோ வாழறான், ஆனா நல்லா வாழறானே, நான் நேர்மையா இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்றமா இல்லையா? சில நேரங்கள்ல நாம சொல்றோம், எவ்வளவோ அநியாயம் பண்றான், கோடி கோடியா திருடுறான், ஆனா அவன் மினிஸ்டர் ஆயிட்டான், அது ஆயிட்டான், என்னவோ போயிருக்கிறான், அப்படி இருக்கு. ஆனா ஆண்டவர் அதற்காக ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு, ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. இப்ப நான் நேர்மையா இருக்கிறேன், இரு, ஒண்ணும் தப்பு இல்லை, காலம் கடந்து போச்சு. இப்ப லாசர் அப்படிதான், அவன் உடம்பெல்லாம் சரங்கு, உடம்பெல்லாம் பிரச்சனை, வேற வழியே இல்லை, அந்த கிடைக்கிற அந்த சாப்பாட்டை கூட நாய் பிடிக்கணும் போயிடுச்சு. ஆனா கவலைப்படல, அவனும் மரித்தான். ஆனால் அவன் எங்கே போய் உட்கார்ந்தான்? ஆபிரகாம் அடியில போய் உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. நாம அதை தான் யோசிக்க வேண்டும். நாம என்ன நினைக்கிறோம், இப்ப இந்த காலத்துல வாழ்ந்துருவோம், ஆனால் நமக்குன்னு ஒரு காலத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு காலம் இருக்க போகிறது, ஒரு 1000 வருஷத்தை ஒதுக்கி போகிறாரு அங்க. அப்போ எதிர்க்கிறவன் ஒருத்தனும் இருக்க மாட்டான். இப்படி புரிஞ்சு கொள்ளுங்களேன். இப்ப ஃபுட்பால் தெரியுமா? ஃபுட்பால் பார்த்திருக்கீங்களா? ஃபுட்பால் பார்த்திருக்கீங்களா? ஃபுட்பால்ல என்ன பண்ணுவாங்க? 2 போஸ்ட் இருக்குமா? என்னென்ன போஸ்ட்? ஃபுட்பால்மா, கால்பந்து 2 போஸ்ட் இருக்கும். அங்க ஒரு போஸ்ட் வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு. இப்ப இந்த 1000 வருஷத்துல எப்படி தெரியுமா நீங்க விளையாட போறீங்க? கோல் போடும்போது நீங்க படுத்துன்னு தட்டி விடலாம், அப்படியே நடந்துனே போய் அந்த கோல்ல போட்டுருவான். எதிர்க்க இருப்பானா? அப்போ இப்ப நீ கோல் போடும்போது அங்க தடுக்கிறதுக்கு ஆள் இருப்பான், நீ கோல் போட முடியாது, கஷ்டப்பட்டு தான் நீ கோல் போடணும். ஆனா அந்த 1000 வருஷத்துல நீ கோல் போடணும்னு நினைச்சினா உன்னை எதிர்க்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டான். நீ மட்டும்தான் விளையாடின்னு இருப்ப. நீ மட்டுமே தட்டின்னு மெதுவா தட்டின்னு போய் கோல் கிட்ட போய் அந்த போஸ்ட் கிட்ட போய் அப்படி தட்டினா கோல் ஆயிடும். புரியுதா? புரியுதா? இது எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், சும்மா அப்படி தட்டி. ஆனா இன்னைக்கு நீ அப்படி தட்ட முடியுமா? அங்க ஒரு கோல் கீப்பர் இருப்பான், நீ கோல் போடுவான், அப்படியே கேட்ச் பிடிப்பான், காலில் தட்டி விடுவான், உன்னை தடுப்பான். அந்த டீம் உன்னை தடுக்கும், கோல் போடவே முடியாது. ஆனா அன்னைக்கு உன்னை எதிர்க்கிறதுக்கு யார் இருக்க மாட்டான்? யாருமே இருக்க மாட்டான். நீயா போனோம், கோல் போட்டு சந்தோஷமா படுத்துனே உருட்டி விடலாம். அந்த சூழ்நிலையை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வாழ்க்கைக்காக நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். நான் இந்த காலத்திலேயே பெரிய ஆள் ஆயிடணும், என்னால முடியலனாலும் ஏதோ ஒண்ணு பண்ணி வேணாம், அந்த காரியத்தை செய்யாதீங்க. உண்மையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழும்பி நிக்கலாம், தலைகளை தாழ்த்தலாம், கண்களை மூடலாம், ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான 3 காரியங்களை உங்களோடு கூட பேசினார். முதலாவது, ஹல்லேலூயா என்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? இதுவரை நான் அந்த அர்த்தத்தை புரியாமலே ஹல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இனி முதல் நான் ஆலயத்துல ஆண்டவரை எங்கெல்லாம் நான் தொழுது கொள்ள போகிறேனோ அந்த இடத்துல எல்லாம் 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 என்று சொல்லி நான் சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல போகிறேன்? அதற்குள் 2 சுவிசேஷங்கள் இருக்கிறது என்று நினைத்து நான் சொல்ல போகிறேன். ஆண்டவர் எப்படி பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று மீண்டும் திரும்ப வருவேன் என்று சொல்லி வந்து என்னை நியாயம் தீர்க்க போகிறார். அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது? சத்தியத்தோடும் நீதியோடும் இருக்க போகிறது என்ற அடிப்படையிலே நான் அவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. அடுத்தது, ஆண்டவர் இன்னைக்கு இன்னொரு விசேஷ காரியத்தையும் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இன்றைக்கு இயலாத சூழ்நிலையில, நான் இயலாத நிலையில, பாடுகள் படுகிற ஒரு சூழ்நிலையில, கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையில,
கண்ணீரோடு என்னுடைய வாழ்க்கை இருந்தால் கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை. ஒரு 1000 வருடத்தை உங்களுக்காக கொடுக்க போகிறார். அது விரைவில் நடக்க போகிறது. அல்லேலூயா. நான் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறேன், அந்த பாத்திரவானாக மாறப்போகிறேன். அது எல்லாருக்கும் கிடையாது. வசனம் சொல்லுகிறது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு, ஆனால் எனக்கு 2ஆம் மரணம் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையாதவன் 2ஆம் மரணத்தில் பங்கடைவான் என்று வசனம் சொல்லுகிறது. நான் எந்த பங்கை நான் தெரிந்து கொள்ள போகிறேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கான வாழ்வை ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு, உங்கள் கவலைகளுக்கு பதில் உண்டு, உங்களுடைய பிரயாசங்களுக்கு பதில் உண்டு. நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கிறது. அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நான் பிரயாசம் மட்டும் எடுத்தால் போதும், ஆண்டவர் என்னை உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை.